Hello everyone, beautiful morning to all. Hope you all are fine and healthy. Now, welcome to our class. Today, we are going to learn about 6th Standard English Term 1 Unit 3 Supplementary Spices of India. இன்னைக்கு நம்ம Term 1ல Unit 3ல Supplementary கடைசியாக நம்ம Term 1ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த Supplementary Spices of India. ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாகவே ஸ்பைசஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா? Now let's start the class. Spices of India. In India, spices are the soul of food. When we think of spices, we think of tasty and healthy food. Many of the spices in our food are added to balance nutrition and to keep us healthy. They add flavor and nutrients to dishes without fat or calories. Spices like cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ், அதாவது நமக்கு ஃபுட்டில் நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடிய அந்த நறுமண பொருட்கள் வந்து நம்ம ஃபுட்டோட ஒரு புனிதத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஹார்ட் சோல் அப்படின்னு கூட சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான டிஷ்ஷான பார்த்திங்கன்னா பிரியாணியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் எம்மியாக இருக்கும். ஸோ யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, அந்த ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் இது வந்து இந்த ஃப்ளேவர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டுக்கு வந்து ஒரு டேஸ்ட் ஒன்று ஆட் பண்ணக்கூடியது. இன்னொன்று வந்து நம்மளோட டைஜஷனுக்காக கூட நம்ம இந்த ஸ்பைசஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதுக்கெல்லாம் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நியூட்ரிஷன்ஸ், நம்மளோட அதிகமாக நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நம்மளோட கொழுப்போட அளவையும் கம்மி பண்ணும். இன்னோட நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்கிறதுக்காக கூட இதை இந்த ஸ்பைசஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது ஃப்ளேவருக்கு மட்டும் கிடையாது, நியூட்ரிஷனும் ஆட் ஆகிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா குமின்னா ஜீரகம், மஸ்டர்ட் அப்படின்னா கடுகு, பெப்பர் அப்படின்னா மிளகு, க்ளோவ் அப்படின்னா லவங்கம், ஃபெனல் அப்படின்னா பெருஞ்சீரகம், சின்னமாம் அப்படின்னா பட்டை அண்ட் டர்மரிக்னா மஞ்சள். ஸோ இது எல்லாமே தெரியும் நமக்கு. டைஜஷனுக்காக கூட இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொதிக்க வச்சு இதில் இருக்கிற 1 or 2 ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு அந்த வாட்டரை குடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டொமக் பெயின்லாம் குறையும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உடம்பை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இது என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துப்பாங்க. When it comes to Indian food, the first thing that comes to many people's mind is probably spicy curry. People say curry comes from Tamil word curry. In Tamil, curry means sauce. It is something that is cooked with a roasted or powdered mixture of spices, condiments and herbs. This mixture of spices can be different in different places. It can be mild or it can be spicy and pungent. Flowers, leaves, roots, bark, seeds and pulps are combined in many different ways to produce a great variety of flavors: sweet, sharp, hot, sour, spicy, aromatic, tart, mild, fragrant or pungent. When cooked with rice, meat, fish or vegetable, the spices give the dish a special savory taste. It makes us want to eat more. ஸோ இந்த ஸ்பைசஸ் வந்து இந்தியன் ஃபுட்டில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட மைண்டில் வந்து ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பைசி கறி செய்யலாம். அதாவது ஸ்பைசி கறி அப்படின்னா தமிழ் வேர்டில் கறி, அதாவது நம்ம நான்வெஜ் கிடையாது. ஸோ சாஸ் மாதிரி, கிரேவி மாதிரி செய்யக்கூடியது தான் கறி மீன்ஸ் சாஸ். ஓகே? ஸோ ஏதாவது ஒரு ரோஸ்டட் பவுடர் மாதிரி அது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பவுடர் ஃப்ளேவரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காண்டிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஊறுகாய் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹர்புக்காக, மூலிகைக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எல்லா விதத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மிக்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஃபுட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்ட் ஃப்ளேவராகவும் இருக்கும். இன்னொன்று ஸ்பைசி இருக்கும். புங்கன்ட் அப்படின்னா காரமாக உரைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அதோட பட்டை, அதோட பூ, அதோட காய், அதோட என்ன சொல்கிறது, அதோட ரூட்ஸ், இதெல்லாம் கூட நமக்கு அதோட அந்த பழத்தோட அந்த பல்ப், அந்த குழப்பு அது கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டிஃப்ரெண்ட் வேஸில் நமக்கு ஒரு ஸ்பைசஸாக வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது ஒவ்வொன்றும்
ஹாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், புளிப்பு சுவையாக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா காரசாரமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மைல்ட் ஃப்ளேவரில் யூஸ் பண்ணிக்கலாம், உரப்பாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளேவருக்காக மட்டுமே யூஸ் ஆகும். ஸோ அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாலும் அதை போட்டால் அந்த டிஷ் வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்காக கூட நம்ம இந்த ஸ்பைசஸ் நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நான்வெஜ்க்கு இதை யூஸ் பண்ணுவோம். அதாவது ரைஸ் எடுத்துக்கலாம், மீட்டு, ஃபிஷ்ஷு, அப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு 1 or 2 வெஜிடபிள்ஸ்க்கு கறி யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். கறினா வெஜிடபிள் கறியை கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த டிஷ் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரானரி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ சேவரி அப்படின்னா காரசாரமா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்னும் நம்மளை சாப்பிட தோன்றக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்பைசஸ் வந்து நம்ம ஃபுட்டில் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பட் அப்பார்ட் ஃப்ரம் டெலிஷியஸ் ஃபுட், ஸ்பைசஸ் ஆல்சோ பிரிங் டு மைல்ட் அட்வென்ச்சர். மெனி ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் வாயேஜ் ஆஃப் மாடர்ன் ஹிஸ்ட்ரி were made to conquer the spice trade and the race to become its master. The colonizing of the Americas and Asia had its roots in the spice trade. In 1492, Columbus went west to find India and pepper, but ran into America and the chili. Vasco da Gama 6 years later went around Africa to reach Kozhikode, the home of pepper. This voyage ended the very profitable trade that the Arabs and Romans had built up over the century. They set the stage for a new world. ஸோ ஃபுட்டில் நம்ம இப்படிலாம் யூஸ் ஆகுது, அது நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத விட இந்த ஃபுட்டுக்கு இந்த மாதிரி டெலிஷியஸான ஃபுட்டை செய்கிறதுக்கு இந்த ஸ்பைசஸ் எங்கேருந்தெல்லாம் வந்துச்சு, எப்படியெல்லாம் இந்த வர்த்தகம் பண்ணாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும், ஒரு சாகசம் மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கொலம்பஸ் இருக்கார் இல்லையா, அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். அவர் வேறு ஏதோ ரூட்டுக்கு போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதே போல் தான் இவரும் இந்த ஸ்பைஸ் ட்ரேட், இந்த மாதிரி நிறைய வாசனை நறுமண பொருட்களை, மசாலா பொருட்களை தேடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம கோழிக்கோடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். கோழிக்கோடு அப்படின்றது ஹோம் ஆஃப் பெப்பர், பெப்பரோட உலகமே அதுதான் அப்படின்றதுனால ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் போக முடியல. அவர் அதுக்கு பதிலாக சவுத் அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. ஸோ சவுத் அமெரிக்காவில் போய் என்ன வாங்கினார் அப்படின்னா நம்ம லாஸ்ட் ப்ரோஸ்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ சவுத் அமெரிக்காவில் போய் சில்லி கண்டுபிடிச்சார். ஸோ சில்லியும் வந்து ஈக்குவலாக பெப்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டார். எப்போ பார்த்தீங்கன்னா 1492 கொலம்பஸ் போனது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது 6 years லேட்டர், அதுக்கப்புறம் யார் போனால் அப்படின்னா வாஸ்கோ ட காமா போயிருக்கிறார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஆஃப்ரிக்காலேருந்து போகிறாரு, கோழிக்கோடுக்கு கரெக்டான ரூட்டில் போயிட்டு பெப்பர் ட்ரேட் பண்ணிட்டார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஊன்றுகோல் எல்லாருக்கும். ஸோ அவர் மூலயமா தான் எல்லாருக்கும் இங்கே பெப்பர் இருக்கிறது தெரிஞ்சு அரபு கண்ட்ரிலேருந்து, ரோமன் கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா ட்ரேட் பிஸ்னஸ் வந்து கோழிக்கோட்டில் நடந்துச்சு. ஓகேவா? இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்தது அப்படின்னு கூட இவரை சொல்லலாம், வாஸ்கோ ட காமாவை. ஓகேவா? Spices were always an important part of Indian state. Spices were traded with Mesopotamia, China, Sumeria, Egypt and Arabia, along with perfumes and textiles as far back as 7,000 years ago, much before the Greek and Roman civilization. Indian epics and in writing dating back to the Roman Empire in the 1st century CE talk about the cloves. Thousands of years ago, the great master of Ayurveda had listed the use of spices for cooking and in medicines. ஸோ இந்த ஸ்பைசஸோட வேல்யூ தெரிஞ்சு மெசபடோமியாலேருந்து, சைனாலேருந்து, சுமேரியாலேருந்து, எகிப்திலேருந்து, அரபு கண்ட்ரிலேருந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெப்பரை கொடுத்துட்டு அவங்க பர்ஃப்யூம்ஸு, நிறைய துணி, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி நமக்கு நடக்குது. ஸோ அந்த காலத்தில் ரோமன் அண்ட் க்ரீக் சிவிலைசேஷனில் ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பரிமாற்றம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரோமன் எம்பரர் 1st centuryயில் பார்த்திங்கன்னா க்ளோவ், அந்த லவங்கம் இருக்கு இல்லையா, அதை பற்றி அது எப்படி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பைசஸ் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய குறிப்புகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதோட இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆயுர்வேத மெடிசனில் நிறையா இருக்கும். ஸோ 1000 years ago, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஆயுர்வேத முனிவர்கள், அந்த சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் இந்த ஸ்பைசஸோட யூசேஜ், அது வந்து மெடிசனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா குக்கிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நிறைய குறிப்புகளை எழுதி வச்சுருந்தாங்க.
While these spices are readily available today, there was a time when people risked their lives to get Indian spices. During the Middle Ages, a pound of ginger was worth the price of a sheep. A pound of maize was equal to the price of 3 sheep or of the price of a cow. Pepper was the crown jewel of all spices. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்பைசஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. எப்போ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸும் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதை வந்து அப்போ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்து நமக்கு இந்தியன் ட்ரேடில் வந்து கொண்டு வந்தாங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணி தான் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட் ஜிஞ்சர் வந்து எதுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷீப், ஒரு செம்மறி ஆட்டுக்கு ஒர்த்தபிளாக இருந்துச்சு. ஏன்னா ஜிஞ்சர் கூட வந்து நமக்கு ஸ்பைசஸில் ஆட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு 1 பவுண்ட் ஆஃப் மேஸ் அப்படின்றது வந்து ஜாதிபத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது ஜாதிக்காய் வந்து ஃபுல்லாக மூடி இருக்கிற ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாக அது தோல் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம மேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3 செம்மறி ஆட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்னொன்று ஒரு கவ்வோட ஆஃப் ரேட்டு, ஓகேவா. ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து இந்த மேஸ் வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு க்ரௌன் பார்த்திங்கன்னா ஒரு ராணியாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ராஜாவாக இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா பெப்பரை தான் சொல்லுவோம். எல்லா ஸ்பைசஸ்க்கும் ஒரு கிங்காக இருந்தது வந்து அந்த பெப்பர் தான். Cardamom, cloves, ginger, mace and nutmeg were some of the other spices. ஸோ cardamom, ஏலக்காய், க்ளோவ் அப்படின்னா லவங்கம், ஜிஞ்சர், இஞ்சி, மேஸ், ஜாதிபத்திரி அண்ட் நட்மக் அப்படின்றது ஜாதிக்காய். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மசாலா பொருட்கள் தான் சொல்லலாம். That left Indian shores to flavor the world's kitchen. ஸோ இது எல்லா கடலையும் தாண்டி உலகத்தில் உள்ள எல்லா கிச்சன்லேயும் இந்த ஸ்பைசஸும் கூட நம்மளோட டிஷ்ஷில் யூஸ் ஆகுது குக்கிங்கில். நெக்ஸ்ட்டு, யூஸிங் ஸ்பைசஸ் இன் குக்கிங் ஹேஸ் எ லாங் ஹிஸ்ட்ரி. இட் மே கோ பேக் as far as 52,000 years ago, though we cannot know for sure how men came to use spices. It is quite possible that it was by chance. However, spices have played a vital role in our food now for a long time. ஸோ இந்த வேர்ல்டு கிச்சனில் இந்த மாதிரியான ஸ்பைசஸ் ஐட்டம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்து எப்படி வந்து இந்த குக்கிங் ஐட்டமில் இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் போய் பார்த்தோன்னா 52 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்பைசஸோட யூசேஜ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த காலத்தில் நிறைய குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த மருத்துவம் குணமிக்க இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கஷாயம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டில் யூஸ் பண்ணுறது, அதாவது மருந்து குழம்பு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில மருத்துவ குணமில்ல இந்த பெப்பர், அந்த குமின் சீட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு வந்து குழம்பு மாதிரி வைப்பாங்க. ஸோ எல்லா ஃபுட்டுலேயும் மேக்ஸிமம் வந்து பெப்பர் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து அந்த க்ரௌன் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷமாகவே நம்ம இந்த ஸ்பைசஸை நம்மளோட ஃபுட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன் இயர்லியர் சென்ச்சுரிஸ் spices were not easily available and were very expensive. Those spice trades become rich. Pepper and cinnamon no longer cost a fortune. However, while they seem to have lost their glory and value, they will never lose their place in a kitchen, especially an Indian one. ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவைலபிளாகவே இல்லை. இப்போ தான் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் ஒன்றா ஸ்பைசஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பெப்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகம் தான் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பெப்பர் அண்ட் சின்னமம், அந்த பட்டையெல்லாம் கூட நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் ரியல் ஃப்ளேவர் அப்படின்றதுனால நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்க தான் செய்கிறோம். ஸோ நம்மளோட ட்ரேடில் நம்ம வர்த்தகத்தில் என்ன தான் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஸோ இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அதுங்களோட பிளேஸை வந்து விட்டு கொடுக்குறதே இல்லை. காஸ்ட்லியான ஐட்டம்னா இதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கிச்சனில் வந்து என்ன ஆகும், இது ரெண்டும் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்தியன் கிச்சன். நெக்ஸ்ட்டு பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், மிளகு, கருப்பு மிளகு. ஸோ பிளாக் பெப்பர் ஆல்சோ நோன் அஸ் பிளாக் கோல்டு, நம்ம கருப்பு தங்கம்னு கூட நம்ம இதை சொல்கிறோம். வாஸ் த மோஸ்ட் ப்ரைஸ்டு ஸ்பைஸ் ட்ரேடட் ஃப்ரம் த கேரளா கோஸ்ட். பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் வந்து இது அதிகமாக கிடைக்குது. ஸோ இதை நம்ம தங்கம், கருப்பு தங்கம்னு கூட நம்ம இதை சொல்லுவோம். இண்டியன்ஸ் ஹாவ் பீன் யூஸிங் பிளாக் பெப்பர் ஃபார் எ வெரி லாங் டைம். ஃபார்மர்ஸ் பிகன் growing it in around 5,000 years ago and exported it
to North and West Asia. The trade soon spread to Greece, Rome, Europe and China, and also become popular in the Islamic Empire. Recipes from rich Roman household show the value of the spice in ancient Rome. The Romans sent 120 ships a year from Egypt to trade with India and bring back enormous quantities of பெப்பர். ஸோ 5000 வருஷத்துக்கு முன்னாடியாகவே வந்து விவசாயிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை நிறையா வந்து க்ரோத் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்த் அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் நம்ம வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே உள்ள வேல்யூ தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ட்ரி, அதாவது கிரேக் கண்ட்ரி, ரோமன் கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரி, சைனாவில் கூட வந்து இது பாப்புலர் ஆகிடுச்சு. இன்னொன்று இஸ்லாமிக் எம்பரர் அரப் கண்ட்ரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்பைசி அதிகமாக சாப்பிட்றதுனால ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஹவுஸ் ஹோல்டில் ரெசிப்பியில் ஃபேமஸ் ஷோலாம் நடத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து நமக்கு பிடிச்சிச்சு. ஸோ அதனால் ரோமன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 120 ஷிப்ஸ் ஒரு வருஷத்துக்கு 120 ஷிப்ஸ் வந்து எகிப்துலேருந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவிலேருந்து எகிப்துலேருந்து ரோமன் கண்ட்ரி. ஸோ பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி இதோட தரம் வந்து இந்த பெப்பரோட தரம் வந்து எப்பயுமே குறையாமல் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிட்ருக்கு. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்பைசஸ் பார்த்திங்க அப்படின்னா அது சின்னமான், பட்டை. India have been using cinnamon for a long time. The Chinese wrote about it in 2700 BCE. Cinnamon not only adds great flavor to food, it also helps to preserve it. People from other parts of the world appreciated the fragrance and taste of cinnamon. They wanted it too and were willing to pay a good price for it. The Greeks, Roman and Egyptians bought cinnamon from India in the Middle Ages. The Venetians grew rich by taxing the cinnamon that was brought from India to Europe and the Mediterranean. ஸோ மெடிட்டரேனியன்னா மத்திய தரைக்கடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பார்த்திங்கன்னா எப்படி பெப்பர் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட த்ரோட் ப்ராப்ளம்க்கு, சளி பிடிச்சா நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் மெடிசனுக்கு, எல்லா மெடிசன்லேயும் பார்த்திங்கன்னா பெப்பரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் தான் சின்னமாம் வந்து ஃபுட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த சின்னமாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ தெரிஞ்சு இதே போல் க்ரீக், ரோமன், எகிப்தியன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து இந்த சின்னமாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு டேக்ஸ் அதிகமாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதோட வேல்யூ தெரிஞ்சு இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ பெப்பரும் சின்னமாவும் நம்மளோட ஸ்பைசஸில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா? இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். Hope you all are understand. Thank you all and be safe. We will meet in the next class.